ஸ்னேகா, ஸ்னேகா. மா நான் இங்க இருக்கேன். என்னம்மா வரும்போதே என்ன ஏலம் போட்டுட்டு வர? அடுத்தவங்க சொத்துக்கு பங்கு போட்டா ஏலம் போட வேண்டியதுதான். என்னம்மா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? நாம பாதுகாத்து வளர்த்த செடி ரோஜா செடி தானே நம்பிக்கையா இருக்கும் போது அது கள்ளிச்செடி மாதிரின்னு தெரிஞ்சா பேச்சும் அப்படிதான் இருக்கும். என்னமாச்சு உனக்கு? மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன, எதையும் வாங்கிட்டு வராம ரோஜா கள்ளின்னு பூலகமா பேசிட்டு இருக்க. மா மார்க்கெட்ல ஏதாவது பிரச்சனையா? அந்த கோவத்தை என்கிட்ட காட்டுறியா? மார்க்கெட்ல எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் அவங்க உங்க மனசுலதான் இருக்கு. விடுகத மாதிரி புரியாத புதிர பேசாதம்மா. நான் புரியாதவளா? அவ சொல்ற மாதிரி நீ புதிரானவளான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். என்னம்மா சொன்ன? நான் புதிரானவளா? மா என் மூஞ்ச பார்த்து சொல்லுமா, நான் புதிரானவளா? மூஞ்ச திருப்பிக்கிட்டா என்னமா அர்த்தம்? யார் பேச்சை கேட்டுட்டு வந்து இங்க பத்திரகாளி மாதிரி நிக்கிற? கையில சூளை மட்டும்தான் இல்ல. ஸ்னேகா, பேச்ச மாத்தாத. கொஞ்ச நாளாவே உன் முகத்துல சிரிப்பா காணும், கலகலப்பா காணும். நான் சந்தேகப்பட்டு கேட்டப்பல்ல ஒண்ணு இல்லாமான்னு நீ என்கிட்ட சொன்ன. நானும் உன் பேச்ச நம்பினேன். எங்கிருந்தோ போன் வருது, திடீர்னு படபடப்பா பரபரப்பா புறப்பட்டு போற. அதையும் நான் கேட்டேன். ஸ்நேகிதியே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். அதையும் நான் நம்பினேன். தனியா ரூம்ல உட்கார்ந்து இருந்த, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருந்தியே. அம்மா இருக்கேன், அப்பா இருக்காரு, எதுவா இருந்தாலும் சொல்லுமான்னு கேட்டேன். அப்படி ஏதாவது இருந்தா சொல்ல மாட்டேனான்னு சொன்னேன். அதையும் நான் நம்பி காத்து கருப்பு அடிச்சிருக்குமோன்னு நான் கவலைப்பட்டுட்டே இருந்தேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும்னு உங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன். அவர் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த நேரமும் இங்க வரலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில ஏற்கனவே உங்க அப்பா பார்த்த வரன நீ தட்டி கழிச்ச மாதிரி வரப்போற மாப்பிள்ளையும் நீ தட்டி கழிச்சிடுவியோன்னு எனக்கு கவலையாவும் இருக்கு, பயமாவும் இருக்கு. பயமா? மா செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி நீ போன வேகத்துல திரும்பி வந்த. நீ ஏதோ என்கிட்ட பேசுற, கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. முழுக்க நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடை எதுக்குமா? அந்த முக்காடை தூக்கி எறி. நேரடியாவே என்னை பார்த்து பேசு. மா இப்ப நீ எங்க போன? யார பார்த்த? புயல் மாதிரி வந்த, சட சடன்னு கோவத்தை மழை மாதிரி கொட்டின. திடீர்னு என்னம்மா மௌனம்? என் அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? பாசத்தையும் கோவத்தையும் நீ ஒரே மாதிரி தான் காட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? சரி, நீதானம்மா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. எல்லாம் பதமாதான் பேசுற. ஆனா வேலி போட்ட பயிருக்கு நீ ஆசைப்படுறியம்மா. அடுத்தவங்களுக்குன்னு தீர்ப்பான சொத்தை நீ சொந்தம் கொண்டாடுறதுக்கு போராடிட்டு இருக்கியே. இத கேட்டதும் உன்னை பெறாதவளா இருந்தாலும் என் வயிறு பத்திக்கிட்டு எரிஞ்சது. ஏன் வளர்ப்பு சரியில்லையோ, ஐயாவோட கவனிப்பு சரியா இல்லையோன்னு எனக்குள்ள எரிமலையா பெரிய போராட்டமே நடந்தது. என்னையே உனக்காக தியாகம் பண்ணி உன்னையும் உங்க அப்பாவையும் ஒரு பொதிமாடு மாதிரி சுமந்தேனே, அதுக்கு எனக்கு கிடைச்சது சவுக்கடிதாம்மா. எதை நம்புறது எதை தள்ளுறதுன்னு எனக்கே தெரியல. ஆனா சமீபமா சில நாட்களா உன்னோட நடவடிக்கைக்கும் அதனால நான் பட்ட சந்தேகத்துக்கும் ஒத்து போற மாதிரி நான் கேட்டதுக்கும் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நீ எங்களை ஏமாத்தலையே.
மேனகாவை பாத்தியாம்மா? இல்ல சித்தார்த்த பாத்தியா? மா, எல்லாரும் கடவுளை வணங்குற ராமனே சீதை மேல சந்தேகப்பட்டவன் தானே. நீ என் மேல சந்தேகப்படுறதுல எனக்கு எந்த அதிர்ச்சியும் இல்லம்மா. நீ மேனகாவை பாத்திருந்தா ஸ்னேகா என் புருஷனை அபகரிக்க பாக்குறான்னு உன்கிட்ட வெடிச்சிருப்பா. நீ சித்தார்த்த பாத்திருந்தீனா உங்க மக என் வாழ்க்கையில இனிமே குறுக்கிட வேண்டான்னு சொல்லுங்க, அவளை நான் மறந்தாலும் என்ன அவ மறக்கலன்னு வெடிகுண்ட வீசியிருப்பா. ஒரு விஷயத்துல உன்னை நான் பாராட்டுறேம்மா. நீரை சுமந்த மேகம் உடனே அத பூமிக்கு கொட்டுற மாதிரி உன் மனசுக்குள்ளேயே இதை வச்சுக்காம படபடன்னு கொட்டிட்டியே. அது உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. காலேஜ்ல பேச்சு போட்டியிலெல்லாம் நீ நிறைய பரிசு வாங்கியிருக்கேன்னு அப்பா சொல்லுவாரு. இவ்ளோ அம்மாஞ்சியா இருக்கியே, நீ என்ன பேசிருப்பன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. அப்படியே வந்த வேகத்துல புரிஞ்சும் புரியாமலும் நீ அள்ளி கொட்டினியே பூடகமா. நான் அதை ஏத்துக்கிறேன். அப்பா சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் நீ தெளிவா இருமா. மேனகாவோ சித்தார்த்தோ யார் என்ன சொன்னாங்கன்ற விஷயத்த நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். உனக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. மா, நானும் உன்ன மாதிரிதாம்மா. ஸ்னேகா, ஆத்திரப்பட்ட வார்த்தைகளை கொட்டிட்டேன். கோவம் என் கண்ணை மறைச்சாலும் ஓ நிதானம் எது உண்மைன்னு எனக்கு உணர்த்திருச்சுமா. என்ன மா, சித்தார்த் ஒரு சைக்கோமா, மனநோயாளி. இயலாமை, தனிமை, வறுமை. அப்பா அம்மாவை விட்டுட்டு ஓடி போனது, அம்மா அப்பாவை விட்டுட்டு ஓடி போனது, அப்பா அம்மாவை கொடுமைப்படுத்துறதுல அம்மா எல்லார் கண் முன்னாடியும் பிடிச்சவனோட உறவாடுறது. எதிர்பார்த்தது இந்த உலகத்துல கிடைக்காத ஏமாற்றம். ரொம்ப படிச்ச படிப்பு, நடைமுறை வாழ்க்கையில ஏற்படுத்துற சந்தேகம், அதால உண்டாகிற விரிசல், இப்படி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை இந்த மனநோய்க்கு உதாரணமா சொல்லலாம். உனக்கு புரியுற மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு மனநோய் இருக்குன்னு சொல்லட்டுமா? தன்னை யார் புரிஞ்சுக்காம இருக்காங்களோ, நாம தான் எல்லான்னு யார் நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி அடுத்தவங்க சொல்ல கேட்காதவங்களும், மதிக்காதவங்களும், தாயை வணங்காதவங்களும், தந்தைக்கு தோள் கொடுக்காதவனும், ஊருக்கு உதவாதவனும், அடுத்த வீட்டு கதையை பேசுற அத்தனை பேரும் மனநோயாளிதான். வீரம், காதல், பாசம், பந்தம், இப்படி எத்தனையோ இடுக்குகள்ல இந்த மனநோய் ஒளிஞ்சிட்டு இருக்கு. பூக்கறி கிட்ட புருஷன் பூ வாங்கறதுக்கு முன்னாடி பொண்டாட்டியே அதை வாங்கி தலையில வச்சுக்கிறதும் மனநோய்தான். என்னம்மா சிரிக்கிற? உன் மேல நானும் அப்பாவும் உசிரியே வச்சிருக்கோம். இதையும் மனநோயின்னு சொல்லிடாத. என்னாச்சு கண்ணம்மா? தெரியாதனமா நான் எதையாவது சொல்லிட்டேனா? இல்லம்மா, தேவையானதை நீ சொல்லியிருக்க.
கொல்லாம விட மாட்டேன். என்னப்பா? பயமா இருக்குப்பா. பயமா இருக்கா? டேய், ஒரு டாக்டர் சொல்ற பேச்சா இது? இல்லப்பா, அந்த காவ்யா. டேய், அவ ஒரு டெரரா? காவ்யா சாதாரணமான பொண்ணு கிடையாது. அவ கோவப்பட்டா யாரா இருந்தாலும் குத்தி கிழிச்சிருவா. அதுதான்ப்பா நானும் சொல்ல வரேன். தெரிஞ்சும் ஏன் நடுங்குற? தைரியமா படா. பா, என்னப்பா? அந்த காவ்யாப்பா, அந்த காவ்யா. காவ்யா காவ்யான்னு சொல்லிட்டு இருக்காதரா. போடா ஓ. காவ்யா, காவ்யா, வந்துட்டேம்மா. அப்பா, இந்தாம்மா பால். அருணுக்கு கொடுத்துட்டு நீயும் குடி. சரிம்மா. பார்த்து பக்குவமா நடந்துக்க. இது பாருமா, அருண் குழந்தை மாதிரி, புரியுதா? புரியுதுமா. நீங்க 2 பேரும் எப்போ இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். சரி, இந்த பிடி. வா. இந்தாங்க பால். அப்படி வச்சிரு. அங்க வெக்கவா சூடா கொண்டு வந்த? இந்த பால்ல ஏதாவது விஷம் கலந்திருப்பாலோ? ஏன் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கீங்க? இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க?
பயமா? சரி, விளக்கு அணைக்கலாமா வேண்டாமா? அணைக்கலாமா? சரி, பழம் சாப்பிட்டுட்டு படுத்துப்போம். கத்தி இங்க தானே வச்சேன். நீங்க ஒளிச்சு வச்சா எடுத்து எனக்கு கட் பண்ண தெரியாதா? ஆப்பிள சொன்னேன். இந்தாங்க. ம். அப்போ எல்லா விஷயத்திலையும் முதல்ல நான் தான். ம்? சரி, விளக்கு அணைக்கட்டுமா?